நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா MHC எக்ஸாமோட ஓஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வாட்ச்மேன் எல்லா போஸ்டிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் 8 மண்டலத்தில் நடைபெறுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அதை அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துருந்தோம். நிறைய பேர் மேக்ஸிமம் நிறைய சர்டிஃபிகேட் பற்றி கொஸ்டின் நிறைய ரைஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸ், அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்குறீங்க. இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. மேஜராக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. இது எங்கேன்னா 8 மண்டலத்தில் எல்லா டிஸ்ட்ரிக் ஒரு மண்டலத்தில் 4 டிஸ்ட்ரிக் வந்து கம்பேர் பண்ணி வைக்கிறாங்க ஓகேங்களா. எல்லாரும் அந்தந்த மண்டலத்தில் போய் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா. என்னென்ன சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்லோடு பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா உங்களோட சிவி அப்டேட் பண்ணும்போது அதில் தெரியுங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தோடனே செலெக்ஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஹால் டிக்கெட் மாதிரி டவுன்லோட் பண்ணுவோம். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைங்கிறது. மேக்ஸிமம் என்னென்ன கேட்பாங்கன்னா 10th நீங்கள் 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் 12th கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிசி கம்பல்சரிங்க, டிசி மஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா தான், அது கம்பல்சரி இல்லை. உங்களோட ஆதார் கார்டு பிறப்பிட சான்றிதழ்ங்கிறது வந்து இருப்பிட சான்றிதழ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுங்க. பர்த் சர்டிஃபிகேட் சான்றிதழ்னு சொல்லி 2 கேண்டிடேட் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேர்த்திக்கிட்ட சைன் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேர்த்திட்ட வாங்க முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி க்ரீனிங் சைன் போடுறவங்க கிட்ட 2 பேர்த்திட்ட வாங்க. மேக்ஸிமம் க்ரீனிங் சைன் வாங்குறது என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கலாம், கம்பல்சரி அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு இது இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு வந்து யார்கிட்ட வாங்க விருப்பமோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைங்கிறது எல்லாமே இனி இந்த வீக்குள்ளே மேக்ஸிமம் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப இனி டிலே ஆகாதுங்க. இந்த வீக்குள்ளே கம்பல்சரி இன்னைக்கு ஈவினிங் கொடுக்கலாம். இந்த வீக்குள்ளே எப்போ வேணால் அவங்க சைட்லேருந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கலாம். நான் 50 எடுத்துக்கிறேன் எனக்கு கிடைக்குமானா அது சொல்ல முடியாதுங்க. ஒன்று வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேக்கன்சி பொறுத்துங்க. அது இல்லாமல் நீங்கள் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அது மூலியமாக தான் எல்லாமே சொல்ல முடியும். ஒரு 80+ இருக்கிறீங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் ஹோப்போட இருங்க. கம்பல்சரி உங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. எல்லா அப்டேட்டுமே அதுலேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நினச்சி நீங்கள் எதைக்கு நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு 1 by 1 தெரியுங்க. அதுக்கப்புறம் உடல் தகுதி சான்றிதழ் வாங்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே அதுலேயே அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்துட்டு கூட அது வாங்கிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அது வாங்கணுமா இல்லையான்னு சொல்லி உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே அதில் தெரியுங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் தான் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால சர்டிஃபிகேட்டுக்கான ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டோம். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை இன்னொருக்கான ரீகால் பண்ணிடுங்க. 10th 12th மார்க் ஷீட் கம்பல்சரி. நீங்கள் 10th வரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் போகுது. சப்போஸ் நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிங்கன்னா 10th 12th டிகிரி கேட்க சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கொண்டு வைக்கி. நெக்ஸ்ட்டு டிசி முக்கியங்க, பிறப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ், ஆதார் இதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டாக உங்கள்கிட்ட சிலதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம 1 by 1 சிவியில் அப்டேட் பண்ணும்போது பார்த்துக்கலாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்க. இந்த வீக்குள்ளே வர சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம், யாருக்கு எந்த டே வரும்னு சொல்லி யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. அதனால் வரும்போது எதை நினச்சி கவலைப்படாதீங்க. வந்தோடனே நம்ம அடுத்த ப்ராப்பராக சிவிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ராப்பராக கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாங்க. கம்பல்சரி யாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதியும் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதையும் நினச்சி கவலைப்படாமல் எங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லை எங்கிட்ட இது இல்லைன்ட்டுலாம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. சிவி அப்டேட் பண்ணிடுவாங்க. பண்ணோன்னே என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு டீட்டெயிலாக அதுலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் ஓகேங்களா.